Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா a birthday letter. இந்த birthday letter வந்து ஆதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் தமிழில் கூட படிச்சிருப்போம். 6th 7th ஓல்டு தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய மகளுக்கு வந்து எழுதின கடிதத்தை பற்றி படிச்சிருப்போம். இது அந்த மாதிரி அந்த அவருடைய ஒரு லெட்டரை தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் வந்து நமக்கு வந்து ஜவஹர்லால் நேருவை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது, பார்க்கலாம். It was the summer of 1928 when Jawaharlal Nehru began writing letters to his young daughter Indira, who was in Mussoorie at that time. அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து எந்த வருஷம் அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்க அப்படின்னா 1928 தான் அவங்களுடைய மகளுக்கு வந்து லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்திரா காந்தி எங்கே இருக்காங்க அப்படின்னா முசோரியில் இருக்காங்க. இன் ஹிஸ் லெட்டர்ஸ் ஹி ஸ்பீக் டு ஹிஸ் டாட்டர் எ வைட் ரேஞ்சஸ் ஆஃப் டாபிக்ஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜஸ், ட்ரேட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எபிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். அதாவது அந்த கடிதத்தில் வந்து பேசும்போது இவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியன். ஸோ நார்மலாக அவங்களுடைய கன்வர்சேஷன் இருக்காது. அவர் அதில் எதெல்லாம் பற்றி பேசுகிறாரு அப்படின்னா ட்ரேட் வணிகம், லாங்குவேஜஸ் மொழி பற்றி, ஹிஸ்ட்ரி பற்றி, ஜியாகிரஃபி பற்றி, சயின்ஸ் பற்றி, எபிக்ஸ் பற்றி, எவல்யூஷன் மாற்றங்கள் பற்றிலாம் பேசுகிறாரு. when Indira Gandhi was about to turn in 1930, Nehru started sending her more detailed letter. அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களுடைய மகளுக்கு வந்து 13 வயசு. எப்போ அப்படின்னா 1913. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய லெட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பொண்ணுக்கு வந்து எழுதுறாரு. These letters contain his understanding of world which he wanted to further impart to his daughter. அதாவது அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் மூலமாக அவருடைய மகளுக்கு வந்து அவளுடைய மகள் வந்து ஃப்யூச்சரில் எந்த மாதிரிலாம் இருக்கணும், அவங்களுடைய திங்கிங் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நிறைய லெட்டர்ஸ் எழுதுறார். ஈவன் வைல் he was in prison, he wanted to make sure that his child is not devoid of her father teachings. அதாவது என்ன அப்படின்னா அவர் சிறையில் இருக்கும்போது, அதாவது விடுதலை போராட்டத்துக்காக நிறைய டைம் அவர் சிறை சென்ற போதும் கூட அவருடைய பாயிண்ட் ஆஃப் என்ன இருந்ததுன்னா ஒரு தகப்பனாக இருந்து தான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் கடிதம் மூலமாவது என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய எஜுகேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தார். தென் over the next 4 years, Nehru continuously wrote to his daughter from prison and his word are still inspiring. அந்த வேர்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. The letters written by Nehru from his various prison in British India to his daughter Indira were published in 1942 as a book called Glimpses of World History. அதாவது இவர் வந்து 1930 வந்து அவங்களுடைய குழந்தை இந்திரா காந்தி வந்து 13 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதுறாரு. ஸோ அந்த லெட்டர்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1942 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதோட பேர் என்ன பேர் அப்படின்னா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் 196 லெட்டர்ஸ் ஆன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அதாவது 1942 அந்த லெட்டர்ஸ் கலெக்ஷன் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதோட பேர் என்ன பேர் அப்படின்னா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. இட் இஸ் அ கலெக்ஷன் 196 லெட்டர்ஸ் ஆன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அதாவது அவருடைய மகளுக்கு எழுதின 196 கடிதங்கள். மேம் ப்ரோஸில் இது கேட்பாங்களா அப்படின்னா நமக்கு சோஷியல் ரிலேட்டடாகவும் இருக்குது. ஸோ கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால தான் இதில் வந்து ஒன் மோர் திங், நமக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இதை சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஆக்சுவலாக ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு 1928 லெட்டர்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய பொண்ணு இந்திரா காந்தி வந்து முசோரியில் இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. ட்ரேட் பற்றி, ஹிஸ்ட்ரி பற்றி, ஜியாகிரஃபி பற்றி, சயின்ஸ் பற்றி, எபிக்ஸ் பற்றி, எவல்யூஷன் பற்றி நிறைய பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணு ஏஜ் 13 ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய மோட்டோ என்னவா இருந்தது அப்படின்னா
நான் என் குழந்தை கூட இருந்து கற்பிக்க முடியாத விஷயங்களை வந்து நான் லெட்டர் மூலமாவது என் குழந்தைக்கு கற்பிக்கணும். என்னுடைய குழந்தை உலகத்தை என்ன மாதிரியான பாசிட்டிவ் அப்ரோச்சோடு பார்க்கணும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் தான் இந்த லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியா டைமில் அவர் சிறையில் இருக்கும்போது எழுதுனது. அதை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1942. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அதாவது த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? எத்தனை லெட்டர்ஸ் இருந்துச்சு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 196 லெட்டர்ஸ் வந்து இருந்துச்சு. சரிங்களா? அந்த லெட்டர்ஸ் இதுதான். இந்த லெட்டர்ஸில் வந்து சரியா த ஹோல் லெட்டர் என்ன எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த லெட்டரை பற்றின ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா, இந்த லெட்டர் எழுதுனா ஜவஹர்லால் நேருவை பற்றி பார்க்க போகிறோம். ஜவஹர்லால் நேரு வந்து எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 14th நவம்பர். நம்ம சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, 14th நவம்பர் 1889. அவருடைய டெத்து பார்த்தீங்கன்னா 27th May 1964. சரியா? இவங்க தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எ சென்ட்ரல் ஃபிகர் இன் இந்தியன் பாலிட்டிக்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இவர் ஒரு முக்கியமான தலைவர். எப்போ? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேயும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லேயும் இவர் ஒரு முக்கியமான தலைவர். ஹி எமர்ஜ்ட் அஸ் அன் எமினியன்ட் லீடர் ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அண்டர் த tutelage of Mahatma Gandhi and served as Prime Minister from its establishment as an independent nation in 1947 until his death in 1964. அதாவது இவர் 1964 வரைக்குமே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காந்தியோடலாம் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சரி, அதை தான் இவங்க சொல்கிறாங்க அதாவது நம்ம இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இவர். 1964 இறந்து போகிறாரு. அந்த 1964 வரைக்குமே இவருடைய பங்களிப்பு வந்து கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கு. ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி ஆர்கிடெக்ட் ஆஃப் த மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட். அதாவது நம்ம மாடர்ன் இந்தியாவில் ஒரு நேஷன் லெவலில் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. நம்ம 10th பாலிட்டிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதிலலாம் வந்து முக்கியமான பங்கு யாருக்கு இருந்தது அப்படின்னா ஜவஹர்லால் நேருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியலில் கூட ஒன்று படிச்சிருப்போம், இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு. இறையாண்மை, சமதர்மம், இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட சோஷியலில் வந்து ஆர்டரைஸ் பண்ணி கொஸ்டினாக கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த மாதிரி ஒரு குடியரசு உருவாகணும் அப்படிங்கிறதுல முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா இவர் தான். இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒன் டைம் ஐ வில் டெல். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஹி வாஸ் ஆல்சோ நவுன் அஸ் பண்டிட் நேரு வைல் மெனி இந்தியன் சில்ட்ரன் நியூ ஹிம் அஸ் அங்கிள் நேரு. ஆமாம், அவரை பண்டிட் நேருன்னு சொல்லுவோம், அங்கிள் நேரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே சட்டப்பையில் ரோஜா வச்சுருப்பார். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அதோ பார் ரோட்டு மேலே காருன்னு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம் க்ளோசரியை பொறுத்த மட்டுக்கும் நம்ம sermon is a ceremony in which priest give a talk on religious or moral subject. ஒன்றும் இல்லைப்பா, பிரசங்கத்தை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ceremony in which a priest gives a talk on a religious or moral subject. மாரல் சப்ஜெக்டை பற்றி, மாரல் வேல்யூஸை பற்றி பிரசங்கம் பண்ணுறது. சரியா? ஃபேஷினேட்டட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட், அது ரொம்ப கவரப்படுறது. அடுத்து டீடுனா எ பிரேவ் ஆர் நோபல் ஆக்ட், ரொம்ப தைரியமாக முடிவெடுக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரீவ் ஆர் நோபல் ஆக்ட்னு சொல்லுவோம். ஸ்டார்விங் அப்படிங்கிறது பட்டினி. ஸ்டார்விங்கிறது என்ன அப்படின்னா சஃபரிங் ஆர் டையிங் ஃப்ரம் ஹங்கர்னா என்ன தெரியும், பசி பட்னியால் வாடுறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்விங்னு சொல்லுவோம். அடுத்து அப்ரெஸ்ட் governed in unfair and cruel way and prevented from having opportunities and freedom. அதாவது அப்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஒருத்தங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறது, அதுதான் என்ன சொல்லுவோம், ஃப்ரீடத்துலேருந்து தள்ளி வைக்கிறது, அதுதான். அடுத்து ஸ்கேட் அப்படிங்கிறது ஸ்கேடு கிடையாது, சாக்டு. சரியா? சாக்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புனிதமான அர்த்தம். கன்சிடர்ட் டு பி ஹோலி அண்ட் டிசர்விங் ரெஸ்பெக்ட். அதாவது ஸ்கேடுன்னு ஒரு வேர்டு சொல்லுவோம், அது வந்து பயமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இது
சாக்டு. ஓகே, அடுத்து செரன். செரன்கிறது அமைதியாக இருக்கிறது. அடுத்து அன்ரஃபிள்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாட் நர்வஸ் ஆர் ஒரிட், அதாவது எந்த விஷயத்துக்குமே பெருசாக ஃபீல் பண்ணாமல் கலக்கம் அடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? சர்மன் அப்படிங்கிறது என்னென்னாப்பா பிரசங்கம்னு வச்சுக்கோங்க. ஃபேஷனேட்டர்னா மிகுதியாக கவரப்படுறது. டீட் அப்படின்னா துணிவுமிக்க செயல். ஸ்டார்விங் அப்படிங்கிறது பசி பட்னியால் வாடுறது. அப்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒடுக்கப்பட்ட. அடுத்து சாக்கர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புனிதமான. செரன் அப்படிங்கிறது அமைதியாக இருக்கிறது. அன்ரஃபிள்ட் அப்படிங்கிறது எதுக்குமே கலக்கம் அடையாத ரொம்ப நார்மலாக கேஷுவலாக இருக்குது, அமைதியாக இருக்கிறது. சரியா? அடுத்து அதுக்கடுத்து வந்து இதில் ஒரு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வைடோட சினானிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட். வைடுங்கிறது என்னது ப்ராடாக இருக்குது. அதோட ஆண்டனிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரோ. சரியா? வைடோட சினானிம்ஸ் என்னது வைடுனா பறந்து விரிஞ்சு இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. அடுத்து நோபல் அப்படிங்கிறது என்னென்னாப்பா ஜென்டில்னு அர்த்தம். ஜென்டில் அதாவது நேர்மையாக இருக்கிறவங்கள நோபல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இக்னோபல் அப்படிங்கிறது அதோட ஆண்டனிம்ஸ். தேர்ட் ஒன் வந்து ஆப்ரஸ். ஆப்ரஸ் அப்படிங்கிறது சப்யூ அப்படிங்கிறது வரும். அதோட ஆண்டனிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம். அதாவது அப்ரியூஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னேன், ஒடுக்கப்பட்ட அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒடுக்கப்பட்டதனுடைய ஆப்போசிட் என்னது ஃப்ரீடமாக விடுறது. அடுத்து ஹானர். ஹானர் அப்படிங்கிறது ப்ரிவிலேஜ், மரியாதை கொடுக்கறது, ப்ரிவிலேஜ் பண்ணுறது. அதோட ஆப்போசிட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஹானர் அப்படிங்கிறது. அடுத்து வர்த்தி. வர்த்திங்கிறது ஒர்த்தபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, மதிப்பானதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வேல்யூபிள். அடுத்து அதோட ஆண்டனம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்வர்த்தி அப்படிங்கிறது. அடுத்து ப்ரைவேட் அப்படிங்கிறது பர்சனல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைவேட்டுங்கிறது ரொம்ப பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைவேட்டுங்கிறது பப்ளிக். அடுத்து இங்கே பிரேவ் அப்படிங்கிறது வேலியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரேவ்ங்கிறது துணிவாக இருக்கிறது. வேலியன்ட் துணிவாக இருக்கிறவங்க, வீர தீர செயல்கள் செய்கிறது. கவர்ட் அப்படிங்கிறது கோழைத்தனம். சரியா? இன்னொரு தடவை சொல்கிறேன். வைட் அப்படிங்கிறது ப்ராட். வைடோட ஆண்டனம் வந்து நேரோ. நோபல் அப்படிங்கிறதோட சினானிம்ஸ் வந்து ஜென்டில். அதோட ஆண்டனம் வந்து இக்னோபிள். அப்ரஸ் அப்படிங்கிறதுடைய சினானம் வந்து சப்டியூ. அதோட ஆண்டனம் வந்து ஃப்ரீடம். ஹானர் அப்படிங்கிறதுனுடைய சினானம் வந்து ப்ரிவிலேஜ். அதோட ஆண்டனம் டிஸ்ஹானர். வர்த்தி அப்படிங்கிறதுனுடைய சினானம் வந்து வேல்யூபிள். அதோட ஆண்டனம் வந்து அன்வர்த்தி அப்படிங்கிறது. அடுத்து ப்ரைவேட் அப்படிங்கிறதுனுடைய சினானம் வந்து பர்சனல். அதோட ஆண்டனம் வந்து பப்ளிக் அப்படிங்கிறது. பிரேவ் அப்படிங்கிறது வேலியன்ட். அதோட ஆண்டனம் வந்து கவர்டு. சரியா? இந்த லெசன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, SGT பேப்பர் 1, 2 படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.